ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றென்றும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்பட்ட காரியத்தை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ வியாதியஸ்தர்கள், கை செயல்படாதவர்கள், கால் நடக்க முடியாதவர்கள், கண்கள் பார்க்க முடியாதவர்கள், காதுகள் கேட்க முடியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், இன்னும் பலவித வியாதியஸ்தர்கள் மருத்துவமனைகளிலே சிகிச்சைக்காக காத்திருப்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதை நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அற்புதம் நமக்கு சொல்கிற காரியம் என்ன? இந்த அற்புதம் பாவ மன்னிப்பு மிகவும் முக்கியம் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசம், நாம் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் மற்றும் நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று அது நமக்கு சொல்கிறது. மேலும் இந்த அற்புதங்கள் செய்யப்பட்டதன் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக இயேசுவே தேவன், கர்த்தர் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மாத்திரமல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றக்கூடிய சக்தி உள்ளது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். தேவன் செய்கிற இந்த அற்புதத்தின் நோக்கம், இயேசு கிறிஸ்து செய்கிற இந்த அற்புதத்தின் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதுதான். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 9:2 இப்படியாக சொல்கிறது, அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். பாருங்க, அவருடைய நண்பர்கள், அவருக்கு தெரிஞ்சவங்க, அவர் என்ன, அந்த திமிர்வாதக்காரனை என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட கொண்டு வராங்க. பாருங்க, அவருடைய நண்பர்களின் விசுவாசத்தின் மூலமாக அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அவருக்கு ஒரு நம்பிக்கை, கூட இருக்க நண்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதனாலதான் பாருங்க, அவனை எத்தனையோ மருத்துவர்கள் அவனை காப்பாற்ற முடியல, எத்தனையோ பரிகாரிகள் முயற்சி செய்தும் அவனை, அந்த திமிர்வாதக்காரனை காப்பாற்ற முடியல. ஆனா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சது, ஒருவேளை இந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை இருந்ததா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆனா கூட இருந்த நண்பர்களுக்கு பாருங்க, அப்படி ஒரு நம்பிக்கை, விசுவாசம். இயேசுகிட்ட போனா அவர் கண்டிப்பா சுகமாக்குவாருன்னு. நீங்க எத்தனையோ நண்பர்களை வச்சிருக்கலாம், எத்தனையோ பேர் உங்க பக்கத்துல வச்சிருக்கலாம், உறவினர்களை வச்சிருக்கலாம். ஆனா அவர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்களானால் நீங்கள் அதனால் மிகப்பெரிய லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க பாக்கியசாலிகள். எல்லா நண்பர்களும் நமக்கு நண்பர்கள் கிடையாது.
அநேக நண்பர்கள் நம்மை வழிகெடுக்க செய்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கை கெடுத்து போடுகிறார்கள், நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நம்மகிட்ட இருக்கிறத பறிச்சுக்க தான் அவங்க விரும்புறாங்க. ஆனா இந்த மாதிரி 4 ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, நறுக்கா இயேசு மேல நம்பிக்கை உள்ள ஆளா இருந்தா, நீங்க கெட்டு போனாலும், நீங்க விழுந்து போனாலும் உங்களை அவர்கள் தூக்கி விட்டுறார்கள் இயேசு மேல இருக்க நம்பிக்கையின் மூலமாக. அதனால உங்க நண்பர்கள் பற்றி நீங்க சற்று கவனமா இருக்கணும். பாருங்க, அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஆமே, கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே. மார்க்கு 2வது அதிகாரம் 3 மற்றும் 5 வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாக சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இதே சம்பவம் தான் மத்தேயுவில் சொல்லப்பட்ட அதே சம்பவம் தான் மார்க்ல சொல்லியிருக்கு. அந்த நண்பர்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கையில அவங்க என்ன பண்றாங்களாம், வீட்டின் மேற்கூரையே பிரிச்சு கொண்டு வராங்களா அவர்கிட்ட. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கு, வரிசையில போனா போய் செல்ல முடியாது, குறுக்கு வழியை தேடுறாங்க. அந்த விசுவாசம் அவரோட குறுக்கு வழியெல்லாம் தேட வைக்குது. ஆமா, பாருங்க, என்ன ஒரு அற்புதமான நண்பர்கள் பாருங்க. அதாவது தன்னுடைய சிநேகிதன் வியாதியா கிடப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. அவரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். நல்ல நண்பர்கள் நம்மை சுமப்பார்கள், கிறிஸ்துக்கு நேராக நம்மை வழிநடத்துவார்கள், நம்மை கூட்டி கொண்டு வருவார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறவன் தான் நமக்கு நல்ல நண்பனே தவிர, நம்ம சபைக்கு போவதையோ இயேசுவை வணங்குவதையோ அல்லது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிவதையோ தடுப்பவன் நல்ல நண்பன் அல்ல. அவன் நம்மை நரகத்துக்கு நேராக கொண்டு போகிறான். நமக்கு சொந்தக்காரனா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், நம்ம நலத்தை விரும்புறன்னு சொல்ற யாரா வேணா இருக்கட்டும், அவர்கள் நம்ம இயேசுக்கு நேராக கொண்டு போறாங்களா? நம்முடைய குறைவுகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய நஷ்டங்கள் இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு நம்ம இயேசுக்கு நேராக கொண்டு வராங்களா, இல்ல இயேசுக்கு விட்ட போறதை தடுக்கிறாங்களா? இதை வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அவர்களாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நமக்கு உதவி செய்ய கடவுளே நினைச்சாலும் இவர்கள் தடுக்கிறார்கள். ஆனா நமக்கு நம்பிக்கையுள்ள, இயேசு மேல் நம்பிக்கையுள்ள 4 நண்பர்கள் இருப்பார்களானா, 4 சொந்த பந்தம் இருக்கும்னா, 4 தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னா, நாம பாக்கியசாலி தான். கலாத்தியர் 6:2 இப்படியாக சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. நல்ல நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் நம்மை சுமப்பார்கள். நாமும் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருப்போம்னா, நம்முடைய நண்பர்களை இயேசுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். நாம் மட்டுமல்ல, பிறரின் விசுவாசமும் நம்முடைய நண்பர்களின் விசுவாசம் கூட நம்மை உயர்த்தும். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைப்பதை நம்முடைய நண்பர்கள் தடுப்பதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் நம்மையும் நம்முடைய நண்பர்களும் கிறிஸ்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வியாதியை குணமாக்குவதற்கு முன்பாக நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஒவ்வொருடைய வியாதிக்கும் வேதனைக்கும் பெரும்பாலான காரணம் அவனுடைய பாவங்கள், பெரும்பாலான காரணம் அவனுடைய பாவம் தான். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 103:3 இப்படியாக சொல்கிறது, அவன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அதுல ஏதாச்சும் பாவம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அந்த பாவம், நம்முடைய அக்கிரமங்கள், தப்பான சிந்தனைகள், இப்படி ஏதாச்சும் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம் இருக்கும்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியாக ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 1:18 இப்படியாக சொல்கிறது, வழக்காரமும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நம்முடைய சரீர சுகத்தை விட நம்முடைய ஆவிக்குரிய சுகம் முக்கியம்.
நம்முடைய ஆத்மாவின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது முக்கியம். நம்முடைய ஆத்மாவின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்முடைய வியாதிகள் தானாகவே குணமாகும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது நம்முடைய வியாதியும் சேர்த்து மன்னிக்கிறார். ஆமென். அவர் சொல்கிறார், அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி தைரியமா இருப்பா அப்படின்னு அவனை பலப்படுத்துகிறார். மத்திய 9:2 இங்கே நம்ம வாசிக்கிறோம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம இயேசு கிட்ட மனம் திரும்பி வந்தோம்னா அவர் நம்மளை ஆறுதல் படுத்துறார், நம்மளை தைரியப்படுத்துறார், நம்மளை பலப்படுத்துகிறார். நம்முடைய உடைந்த இருதயத்தை அவர் ஆற்றி தேற்றுகிறார், குணமாக்குகிறார். சங்கீதம் 147:3 இப்படியாக சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார், நம்மளை குறை சொல்லிட்டு இருக்க மாட்டார். அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் பாருங்க, மத்திய 9:3 இப்படி சொல்கிறது, அப்பொழுது வேத பார்க்கிறவர்கள் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து, மகனே திடன்குள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதே அங்க இருந்த பக்தி உள்ளவர்கள் அல்லது வேத பார்க்கர்கள் சில பேர் சொல்றாங்க, இவன் தேவதூஷணம் சொல்றான், பாவங்களை எப்படி மன்னிக்க முடியும். ஆனா நம்ம தேவன் பாவங்களை மன்னிக்கிற தேவன். பாருங்க, எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களை மன்னிக்கவும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 28:18 எப்படியாக நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனதில் உள்ள காரியங்களை, எண்ணங்களை கர்த்தர் அறிவார். அவங்க இப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே அதாவது அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிறவன் யார், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் பொல்லாத இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று 9 சொல்கிறார். நம்ம கடவுளை பத்தி மனசுக்குள்ள தப்பா நினைச்சாலும் அது கர்த்தர் அறிவார். இப்ப நம்ம இயேசுவை பத்தி சொல்றோம், இயேசு குணமாக்குகிறான்னு சொல்றோம், இதெல்லாம் நீங்க கேட்டு, இயேசு இதெல்லாம் செய்ய முடியுமா, அவரு என் கஷ்டத்தை போக்க முடியுமா, இப்படி என்ன ஏதாச்சும் நீங்க மனசுக்குள்ள நினைச்சா கூட அதை கர்த்தர் நினைப்பார், கர்த்தரை அறிந்து கொள்வார். அவர் சொல்கிறார், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன. நம் மனசுல நினைக்கிறது அவருக்கு தெரியுங்க. அதனாலதான் சங்கீதம் 139:2 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எல்லாம் நம்ம மனசுல எல்லாமே, நம்ம நின்னாலும் அவருக்கு தெரியும், உட்கார்ந்தாலும் அவருக்கு தெரியும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், இந்த நிமிஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது அவருக்கு தெரியும். ஆமென். எபிரேயர் 4:13 சொல்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது. நம்ம கடவுள்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, ஏசப்பாட்ட எதையுமே மறைக்க முடியாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். பாவ மன்னிப்பும் குணமாகுதலும் இரண்டும் இணைந்தே இருப்பவை. அப்படி பாவங்களை மன்னிக்கவன் யார் என்று அப்படி நினைச்சாங்க இல்லையா, அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வது எது எளிது? அப்பா, பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு திமிர்வாதக்காரனை எலும்பி நடையான்னு சொல்றதும் கஷ்டமான விஷயம்தான். ஆனா இது ரெண்டுமே செய்யறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றார்.
யாக்கோபு 5:15 இப்படியாக சொல்வது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்க ஒரு மனுஷனுடைய வியாதிக்காக வேதனைக்காக நீங்க கஷ்டப்படுகிற மனுஷனுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சா அது அவன் வியாதியை குணமாக்கும், அவனுடைய பாவமும் மன்னிக்கப்படும். தேவன் நம்ம எல்லா வியாதியிலிருந்து எழுப்புகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 41:3 இப்படியாக சொல்கிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதும் மாற்றி போடுவீர். கர்த்தர் பாருங்க, நம் வியாதியில் இருக்கிற ஒரு மனுஷனை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் வேதனையில் நம்ம கைவிடப்பட்டவர் போல இருப்போம், சொந்த மதமாக நம்மளை கைவிடப்பட்டதை போல இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வியாதியின் படுக்கையை அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் வியாதிகள் குணமாகும். மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதங்களை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இயேசு சொன்னார்னா செய்யணும். அவருடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும். அல்லேலூயா, ஆமென். யோவான் 5:8 இப்படியாக சொல்கிறது, இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கர்த்தர் அப்படிதான். கர்த்தர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வியாதிகள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், கண்ணீர்கள் எல்லாமே சரியாயிடும். ஒரு 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 வாலிபன் இறந்து போய் தூக்கிட்டு வராங்க, அவங்க அம்மா ஒரு விதவை அழுறா. அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, லூக்கா 7:14 சொல்லுது பாருங்க, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள், அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுச்சிருவான். லூக்கா 7:14. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அது நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் நடப்பிக்கும், ஒரு அற்புதங்களை நடப்பிக்கும், ஒரு அதிசயங்களை நடப்பிக்கும். ஆண்டவர் சொன்னா உடனே செஞ்சிடணும். எழுந்திரணும், எழுதிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சிடணும். அதனால தான் நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது. நீங்க ஒன்று வந்து பாருங்க, கர்த்தர் மாற்றம் செய்வார். இல்லை முடியல அப்படின்னா சொல்லாதீங்க. முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா, முடியாத சூழ்நிலையும் ஒரு கார் வச்சு போறீங்களா, அப்ப கர்த்தர் நல்லவர் நீங்க நம்புனீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார்னு நம்புங்க. அப்ப நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறதை விட சபைக்கு போறது அதிக முக்கியத்துவப்படுத்தணும். நல்லா இருக்கிறத விட முடியாம இருக்கிற நேரத்துல தான் நம்ம அதிகமா சர்ச்சுக்கு போகணும். ஏன்னா கர்த்தர் இப்ப உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஆண்டு சொன்னா ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். யாக்கோபு 1:22 இப்படியா சொல்கிறது, அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டா அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஏனென்றால் கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. 1 சாமுவேல் 15:22 இப்படியாக சொல்றது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும், ரொம்ப அவசியம். அதை விட அவசியம் கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. நாம் இப்படியான கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கும்போது ஜனங்கள் மத்தியிலே ஆச்சரியம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். மத்தேயு 9:8 இப்படியாக சொல்வது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மேலும் லூக்கா 5:26 நம்ம எப்படியா வாசிக்கிறோம், அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமல் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார். தேவன் ஒருத்தர் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யும்போது அதை பார்க்கிற ஜனங்களுக்கு ஒரு பயம் வரும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர் ஒரு அதிசயத்தை கண்டோம் என்று சொல்வார். உங்கள் நிமித்தம், உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நன்மை நிமித்தம் அநேக கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். சங்கீதம் 86:10 இப்படி சொல்லுது, தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். சொல்லுங்க, கர்த்தர் நீங்க மட்டும்தான் ஆண்டவர், நீங்க மட்டும்தான் கர்த்தர், நீங்க மட்டும்தான் கடவுள், நான் உண்மை நம்பி இருக்குன்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க, வாய் தந்து சொல்லுங்க ஆட்ட. ஆமே, அந்த நம்பிக்கை
உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும். அந்த அற்புதம் மற்றவருக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்படி கர்த்தர் உங்களை சுகமாக்குவதன் மூலமா அவர் தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரரை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போக என்றார். ஆமென். தானியேல் 7:14 நம்ம இப்படி வாசிக்கிறோம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்குது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு அழிவே கிடையாது. யோவான் 5:27 இப்படியாக சொல்லுது, அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியா நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு அதிகாரமுள்ள ரட்சகர், அதிகாரமுள்ள கர்த்தர். அற்புதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், வியாதியிலிருந்து சுகம் உண்டாகும், உங்க மனது புதிதாக மாறும், ஒரு புது சிருஷ்டியாக மாறுவீர்கள். பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த விசுவாசம் ரொம்ப சக்தி வல்லமை வாய்ந்தது. இயேசுவே கர்த்தர். அவருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அற்புதத்தின் அதாவது இந்த அற்புதமானது தேவனை மகிமைப்படுத்துகிறது. இந்த அற்புதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு முக்கியம் என்பதையும், நம்முடைய விசுவாசம் வல்லமை மிக்கது என்பதையும், இயேசுவே கர்த்தர் என்பதையும், கடவுள் என்பதையும், அவருடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதையும் நாம் அறிந்து நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்க்கிறாங்க, ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.